ஹாய் டன் சேனல் வியூவர்ஸ், நான் மியூசிக் டைரக்டர் விஷால் சந்திரசேகர் பேசுகிறேன். ஐம் பெட்டர் ஆஃப் பிஹைண்ட் த சீன்ஸ். நான் சத்தியமாக அதுக்குள்ளே வர மாட்டேன். ப்ளஸ் என்னென்னா தடன்னு போயிட்டே இருக்கும் படம். ஐ கேன் கேரண்டி யூ இட் வில் சாட்டிஸ்ஃபை தட் எக்ஸ்பெக்டேஷன். ஹாய் டன் சேனல் வியூவர்ஸ், நான் மியூசிக் டைரக்டர் விஷால் சந்திரசேகர் பேசுகிறேன். குற்றம் 23 படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கேன். அருண் விஜய் சார் நடிக்கிறார். மார்ச் 3 அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. அறிவழகன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வி ஆர் லுக்கிங் பாசிட்டிவ். அறிவழகன் சார் இஸ் அ வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். மோர் தேன் தட் இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீங். அவருக்கு ஐ ஆஃப் அட்டென்ஷன் டு டீட்டெயில்னு சொல்லுவோம்ல, அந்த விஷயம் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு. அண்ட் யார்கிட்ட எப்படி வேலை வாங்கணுன்றது அதுலேயும் அவர் ரொம்ப தெளிவான ஒரு பர்சன். ஸோ ஃபஸ்ட் டைம் என்கிட்ட குற்றம் 23 ஒன்லைன் சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயமே அந்த படத்தில் வர கலர் டோன். ஸோ அந்த ஒன்லைனும் அந்த கலர் டோனும் நான் கனெக்ட் பண்ணாலே எனக்கு படம் கண்ணில் ஓட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு அட்டென்ஷன் டு டீட்டெயில் கொடுக்குற பர்சன். ஒரு ஷாட்டுக்கும் நான் ஜஸ்ட்டு ஜென்ரலாக சொல்ல போனால் ஒரு ஆர்ஆர் நான் சும்மா ப்ளே பண்ணி காட்டும்போது ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்கள், அப்படியே லைட்டாக பேக் வாங்க, திருப்பி ப்ளே பண்ணுங்கள், அந்த இடத்துல ஒரு சவுண்ட் வரலாமேன்றவர். அந்த மாதிரியான ஒரு பர்சன் அவர். ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்க முடிஞ்சுது. கூர்ந்து கவனிக்கிற ஒரு விஷயம் எப்படி இப்போ அவர் ஒரு மனசில் ஒன்று வச்சுருப்பார். ஆஸ் எ டைரக்டர் இந்த கேரக்டர், இந்த ஆர்டிஸ்ட் இதுதான், இந்த எமோஷன் தான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு. அது என்கிட்ட சொல்கிறது. அண்ட் அதுக்காக நான் வாசிக்க அது தெளிவாக அந்த கதையோட நூல் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அப்படியே நூல் பிடிச்சா போல் அந்த எமோஷன் ட்ராவல் ஆகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா கற்றுக்க முடிஞ்சது சார். குற்றம் 23 ஹேஸ் 4 songs. இதில் ஒரு ஆக்ஷன் பேக்டான ஒரு சாங் பார்த்திங்கன்னா முகம் தெரியா. அண்ட் வி வுட் ஹவ் கட் த மேக்கிங் வீடியோ பேஸ்ட் ஆன் த முகம் தெரியா சாங். இது எப்படின்னா ஒரு நிறையா இந்த உலகத்தில் நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரைம்ஸ் இருக்குது. எல்லா சாங்ஸுக்குமே லிரிக்ஸ் விவேகா சார் தான் எழுதினார். ஏன்னா எனக்கும் விவேகா சாருக்குமே ஒரு சின்ன கனெக்ட் இருக்குது. பிஞ்சில சாங் நாங்கள் பண்ணினோம் சிம்பான்ற படத்துக்கு. அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி நான் இப்போ அவர் கூட ஒர்க் பண்ணுறேன். அண்ட் அறிவழகன் சார் இஸ் அ வெரி ஓல்ட் ஃப்ரெண்ட் டு விவேகா சார். ஸோ அந்த லிரிக்கல் கனெக்ட்ன்றது படத்தில் கண்டினியூஸாக எல்லா சாங்ஸ்லேயுமே இருக்குது. தொடுவானம் இட்ஸ் ஒரு ஸ்லோ சோல்ஃபுல்லான ஒரு மெலடி. அது ஒரு ஒரு ஃபீமேலோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த பாட்டு வரும். பொறி வைத்துன்றது இட்ஸ் காப்புக்கான ஒரு சாஃப்ட் சைடை டெபிக்ட் பண்ணுற ஒரு சாங். அதில் வயலின் யூசேஜ் நிறையா பண்ணியிருந்தேன். விஜய் பிரகாஷ் சார் தான் பாடியிருந்தார். விஜய் பிரகாஷ் அண்ட் ஸ்வேதா மோகன் பாடியிருந்தாங்க. ஒரு காப்புக்கான ஒரு சாஃப்ட் சைடு எப்படின்னா ஒரு காப்புக்கு தெரிஞ்ச விஷயங்கள், ஜெயிலு, ப்ரிசன்னு, பிஸ்டலு, இந்த மாதிரியான லிரிக்ஸ், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் தூய தமிழில் வரும். அண்ட் அது ஒரு மெலடியாக அது கனெக்ட் பண்ணதுனால இட் ஹேட் இட்ஸ் ஒன் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அண்ட் இட்ஸ் அ மாண்டாஜ் சாங். அப்புறம் தீம் பார்த்திங்கன்னா ஒரு கதை களத்தை டெபிக்ட் பண்ணக்கூடிய அதாவது ஒரு ஒயிட் காலர் க்ரைமு. ஒரு பெரிய இடத்துல ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ஒயிட் காலர் க்ரைம் நடக்குது. அண்ட் இட்ஸ் அ மெடிக்கல் க்ரைம். பட் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆக்ஷன் பேக்ட் த்ரில்லர் கைண்ட் ஆஃப் அ மூவி. ஸோ அந்த தீமுக்கும் அந்த பேஸ் இருக்கணும். அந்த தீமுக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு டார்க் விஷயம் இருக்கணும் அந்த தீமில் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஐ ஒர்க்ட் இட் அவுட் அக்கார்டிங்லி. ஸோ தட்ஸ் ஹவ் த 4 songs கேம் அவுட். வெரி ட்ரூ. என்னென்னா ஒரு மியூசிக் டைரக்டராக நீங்கள் இருக்கும்போது யூ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு see the finished product, அஃப்கோர்ஸ் விதவுட் மியூசிக். அது என்னோட ரியாக்ஷன் ஐ வாஸ் ஜம்பிங் when I saw the ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு நான் பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டு சாருக்கு கால் பண்ணி, சார் செம்மையாக இருக்குது சார், இது கண்டிப்பாக 200% ஐம் வெரி வெரி கான்ஃபிடென்ட் தட். அண்ட் ப்ளஸ் என்னென்னா தடன்னு போயிட்டே இருக்கும் படம். ஒரு ஹோல்டாக பயங்கர ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோ டைட்டாக ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நான் ஒர்க் பண்ணதுலேயே இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் ஆன் அ வெரி டைட் ஸ்க்ரீன் ப்ளே. நீதிமன்றம் சொல்வது மட்டும் குற்றம் இல்லை, நெஞ்சம் சொல்லும் நியாயத்தை கேளடா. ஆக்சுவலி இண்டிபெண்டன்ட் மியூசிக் இட் ஹேஸ் டு பி நர்ச்சர்ட். அண்ட் இன்னும் நம்ம ஊரில் அவ்வளோ ஆப்வியஸாக வெளிப்படையாக இப்போ தான் ஸ்லோவாக இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் அதுக்கு மெயினான ரீசன்
மியூசிக் டைரக்டர்ஸ் லைக் அனிருத் அவங்க வந்து ஒரு சிங்கிள் விடும்போதும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஹோலில் இருக்கிற ஒரு மியூசிஷியன் அந்த மாதிரியான ஒரு சிங்கிள் விடும்போது தான் அதோட இண்டிபெண்டன்ட் மியூசிக்கோட ரீச் வந்து ஆடியன்ஸ்க்கு மத்தியில் போய் சேருது. இப்போ ஐ எம் ஆல்சோ டேக்கிங் க்யூஸ். நானும் வந்து ஐ எம் ஆல்சோ கோயிங் டு ரிலீஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சூன். ஸோ அந்த ஒர்க் தான் போயிட்டுருக்கு. இட் இஸ் அ வெரி ஹெல்தி ட்ரெண்ட். இட் இஸ் அண்ட் ப்ளஸ் என்னென்னா அது ரொம்ப இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி கல்ச்சருக்கு இது ரொம்ப நெசசரியான ஒரு விஷயம். வாழெடுத்து கொள்வது மட்டும் குற்றம் இல்லை, வார்த்தைகளால் கொள்வதும் குற்றம் தான். நான் சத்தியமாக அதுக்குள்ளே வர மாட்டேன். பிகாஸ் ஐ லேக் சர்டன் குவாலிட்டிஸ் அண்ட் அது தெரியல எனக்கு. ஐ டோன்ட் நோ. எனக்கு அதுக்கு அந்த ஜோனில் நான் யோசிச்சதே கிடையாது. I'm better off behind the scenes and better off composing music. Whenever we go to watch a movie, நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போவோம். அதே எக்ஸ்பெக்டேஷனோட தான் நான் வந்து குற்றம் 23 ஃபஸ்ட் கட் எனக்கு எப்போ வந்ததோ அதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்தது. I can guarantee you it will satisfy that expectation. Please go watch it in the theaters. நெற்றிக்கண் திறந்தால் கூட குற்றம் 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 தான். குற்றத்தின் ஆசை, குற்றத்தின் வாசல் கோபம், குற்றத்தின் பலனை பாவம். So watching guys, please subscribe to Done channel. யா உயிர் துடிக்க முகம் திருப்பிச் செல்வது